friends, welcome to MySQL Tamil tutorial part 36. நான் சேனு. அதாவது போன கிளாஸில் நான் இந்த மாதிரி நம்பர் ஏதாச்சும் ஒரு நேம் க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பார்த்தோன்னா எரர் வந்துச்சு. அது ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னோடய யூஸருக்கு போகிறேன். இங்கே பார்த்தோன்னா ஐடி வந்து 0ல் இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னால் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தோன்னா ஐடி வந்து 1ல் வரும். சீனு யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு. ஆனால் ரெண்டாவது டைம் கொடுக்கும்போது பார்த்தோன்னா எரர் வருது. இந்த வேல்யூ பார்த்தோன்னா நெல் அப்படின்ற மாதிரி நல் வேல்யூ அப்படி பார்த்தோன்னா தெரியும். அதனால் இந்த நல் வேல்யூ பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்னு இருக்குது, இங்கேயும் 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளோட ஐட்டம்ஸுக்கு போய்ட்டு நம்மளோட யூஸருக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மாதிரி புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த இது போக வைக்கலாம். அதுக்கு நான் நியூ கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த மாதிரி டைரெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஐடி நேம் அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி SQLல போய் நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் நேம் வந்து நியூ அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளார நான் வந்து என்னோடய ஐடி இன்டீஜரில் இருக்கணும்னு கொடுக்குறேன். கமா யூசர் நேம் வேரியபிள் கேரக்டர் இருக்கணும்னு கொடுக்குறேன். எவ்வளோ வேல்யூஸ்னால் ஒரு 30s கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நான் ஸ்பீடாக அடிச்சுட்டு போகிறேன். பாஸ்வேர்டு வந்து அதுவும் வேரியபிள் கேரக்டரில் போட்டுடுறேன். பார்த்தோன்னா ஒரு 30 கொடுத்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைமரி கீ வந்து ஐடியை போட்டுடுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி போட்டோன்னா நான் வந்து ஏற்கனவே இந்த யூசர் க்ரியேட் பண்ண மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஆனால் நான் ஏன் அங்கே 0 வருது, அந்த நில் வேல்யூனா என்ன அப்படின்றது தான் நான் வந்து இந்த கிளாஸில் சொல்ல போகிறேன். அது ஆல்ரெடி நான் வந்து இப்போது நியூ அப்படின்றதுக்கு போய் நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். அதாவது ஐடியோட வேல்யூ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த நல் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 0வாக இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த இன்டீஜர் பக்கத்துக்குள்ள போயிட்டு நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆட்டோ பக்கத்தில் அண்டர்ஸ்கோர் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இன்டீஜரோட வேல்யூ பார்த்தோன்னா 0வாக இருக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும் அப்படின்றதோட மீனிங் தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் கம்மா போட்டு நம்ம ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சின்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ யூஸருக்குள்ளே போகிறேன். பார்த்தோன்னா எந்த ஒரு யூஸரும் இல்லை. ஸோ இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நல் வேல்யூ எதுவுமே இல்லை. நான் டேரெக்டாக செய்யணும் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து சம் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே ஒரு நேம் கொடுத்துட்டு அதுவும் ஒரு சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. நான் மறுபடியும் நியூ யூஸருக்குள்ளார போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி வந்து 1 2 அப்படின்னு வந்துருச்சு. யூசர் நேம் வந்து சீனு அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த நல் வேல்யூ இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ன்றது 1 2 நல் வேல்யூன்றது 0 இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நாட் நல் அப்படின்னு போடுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. பாய்.